பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தருகிற தேவன். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கல்வி ஞானத்தை தருகிறார். வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஞானத்தை தருகிறார். ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் குடும்பத்தை நாம் நடத்துவதற்கு ஏற்ற ஞானத்தை ஆண்டவர் தருகிறார். ஒவ்வொரு காரியத்திலும் சில தொழிலை நாம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய ஞானம் நமக்கு வேண்டும். இந்த காலை வேளையில அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நாம் கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அவருடைய வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகள் தான் நம்முடைய வேதத்திலே எழுதப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய வாயின் வார்த்தைகள். அதிலிருந்து நமக்கு அறிவும் புத்தியும் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில பல சூழ்நிலைகளிலே நாம் ஞானத்திலே குறைவுபட்ட பிள்ளைகளை பார்த்து ஒருவேளை நாம் கவலையோடு கூட காணப்படலாம். இந்த காலை வேளையில ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு கல்வி ஞானத்தை தாரும். என் பிள்ளைகளுக்கு வாலிப வயதிலே ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை தாரும் என்று நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகள் தங்களுடைய இறுதி தேர்வுக்காக, அரசாங்க தேர்வுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த காலை வேளையிலே அரசாங்க தேர்வுகளுக்கு ஆயத்தமாகி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். நல்ல மதிப்பெண்களோடு அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று பெற்றோர் அதை வாஞ்சிக்கிறார்கள். பிள்ளைகளும் அந்த வாஞ்சையோடு கூட இருக்கிறார்கள். ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும். பிள்ளைகளும் ஆண்டவரை பார்த்து, இயேசுப்பா, எனக்கு நல்ல ஞானத்தை தாரும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் ஞானத்தை தருவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஞானம் மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஞானத்தை நாம் சம்பாதித்துக் கொள்ளுவோமானால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அந்த புத்தியை கொடுக்கிறவர் ஆண்டவர். அவருடைய வாயினின்று அறிவும் புத்தியும் வருகிறது. அவருடைய வாயின் வார்த்தைகளைத்தான் வேதத்தில் வைத்திருக்கிறோம். வேத வசனங்களை நாம் கை கொள்ளும் பொழுது நாம் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பனுடைய போதகத்தை நாம் தள்ளக்கூடாது. போதகர்களுடைய போதகத்தை நாம் கேட்டு அறிவடைந்து கொள்ள வேண்டும்.
கர்த்தருக்கு பயப்படுதலே தான் ஞானத்தின் ஆரம்பம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஞானத்தை ஆரம்பிக்கிறதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் ஞானத்திலே சிறந்து விளங்குவோம். அதுதான் நம்முடைய ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் வேதம் சொல்லுகிறது, நாம் முழு மனதோடு கூட அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை கனம் பண்ணுவது, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பதுதான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு கீழ்ப்படிதலைத்தான் வேதம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லுகிறது. இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு கீழ்ப்படிதல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. ஆகவே இந்த ஞானத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:15 சொல்லுகிறது, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது நமக்கு விரோதமாய் எதிர்த்து போராடுகிறவர்களை நாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் எளிதாக கொடுக்கிற ஞானம். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் தாழ்மையோடு சொல்லும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவனும் எதிர்பேச முடியாத வாக்கு ஞானத்தை ஆண்டவர் தந்து அந்த பெரிய பிரச்சனைகளிலிருந்து விரோதிக்கருடைய கரங்களிலிருந்து நம்மை தப்புவித்து கொள்ள அது ஏதுவாயிருக்கிறது. ஆகவே தான் கர்த்தருடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு நிருபம் 1:5 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதோருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். ஞானத்திலே குறைவு இருந்தால் ஆண்டவரிடத்திலே கேட்போம். நம்முடைய பிள்ளைகள் ஞானத்திலே குறைவுபட்டிருந்தால் யாக்கோபு நிருபம் 1:5 நம்முடைய கரங்களை வைத்து, ஆண்டவரே, என் பிள்ளை ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருக்கிறான், என் மகள் ஞானத்திலே குறைவுள்ளவளாய் இருக்கிறார், உம்முடைய ஞானத்தை சம்பூர்ணமாய் தாரும் என்று கேட்கும் பொழுது கடிந்து கொள்ளாமல் கொடுக்கிற ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொருவருக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி ஞானத்தை கொடுப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119:100 சொல்லுகிறது, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கருத்தாய் கை கொள்ளும் பொழுது முதியவர்களை காட்டிலும் மிகுந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகவே இந்த காலை வேளையில கர்த்தர் கொடுக்கிற அந்த ஞானத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசேஷித்த ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவரை, படிக்கிற பிள்ளைகள், அரசு தேர்வு எழுத போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுத்து எல்லாரும் முழு மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற நீர் உதவி செய்யும். எல்லா ஞானத்தையும் ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் ஆசீர்வதியும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.